ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லபடியாக இருங்க. அருணா சிஸ்டர் கோலம் போட சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த கோலம் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் போர்டு எடுப்பேன், கோலம் போடுவேன்னு சொல்லிட்டு நான் சமீப காலமாக யோசிக்க கூட இல்லை. யார் மூலியமோ கடவுள் சொல்லுவாங்க இல்லையா, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அருணா சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி. கோலம் போட சொல்லி கேட்டு மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோலம் சிஸ்டர்ஸ் எல்லா சிஸ்டருக்கும் சொல்கிறேன், கோலம் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். குட்டி குட்டி கோலமாவது நான் ஸ்டார்டிங்கில் போடுறேன். சிஸ்டர், ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட இன்றைக்கி. என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறது உயர் ரகமாக முதல் தரமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது வானத்தை நோக்கி ஏனியை போடுங்க, கூரையில் போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு சினிமா டைலாக்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அது நம்ம லைஃப்பில், அதாவது என் லைஃப்பில் உண்மையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ராஜா நல்லா படிப்பான். நீங்கள் எந்த டாபிக் எடுத்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாலுமே அவன் அருமையாக விளக்கம் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு தியரட்டிக்கலாக பேப்பரில் எழுத வரல. இந்த டைமில் நான் அதித்ரின்ற ஒரு பொண்ணை பற்றி நான் சொல்லணும். அவள் எனக்கு பொண்ணு மாதிரி. அவள் கிளாஸ் டாப்பர். ராஜாவும் டாப்பராக இருந்த காலத்தில் 2 பேருக்கும் ஆர்த்தி, அதித்ரி, ராஜா இவங்கெல்லாம் தான் காம்படிட்டர்ஸ். அப்புறம் ராஜா என்ன காரணமோ தெரியல, அப்படியே பின்னாடி வந்துட்டான். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த பொண்ணோட ஆன்சர் ஷீட் அப்படியே எனக்கு கொடுப்பா. அதாவது இந்த கேள்விக்கு இதிலேருந்து இது வரைக்கும் ஆன்சர் எழுதுனா போதும், அந்த மாதிரி எந்த குழந்தையுமே தராது. அதை கொடுக்க சொல்லி பர்மிஷன் கொடுத்து அவங்க அம்மா அதித்ரி அம்மா, அவங்களுக்கும் நான் காலத்துக்கும் நன்றி சொல்லிக்கணும். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவன் படிக்கிறப்போ ஒரு 360 வாங்குவான் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் அந்த கடைசியாக அந்த 50 மார்க்கு கடந்து வர்றது அந்த ஒரு மாதத்தில் நாங்கள் பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு 400 மார்க்கு எடுத்தால் போதும். அதான் 90s கிட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, 400 மார்க்குக்கு மேலே எடுக்கணும், 400 மார்க்குக்கு மேலே எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் என் மைண்டில் 400 கடந்தால் போதும், அதுவே கொஞ்சம் பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் அப்படியே இருந்தது. நான் சொல்ல அந்த பிரபஞ்சம் நம்ம கேட்குறத திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை நல்லா கேட்டுட்டாங்க போல இருக்குது. பார்த்தீங்கன்னா 405 மார்க்கு, இதுவே நான் 490ன்னு சொல்லி நல்லா அதுக்குரிய ஹார்ட் ஒர்க்கும் போடணும். நம்ம சும்மா உட்காந்துட்டு கிளாஸையும் கவனிக்காமல் எந்த நோட்ஸையும் எழுதாமல் நாம் எப்படி அதை அடைய முடியும் சொல்லுங்கள்? அதனால் உழைப்பையும் போட்டு நாம் என்றது நல்லபடியாக நல்லா ஹை லெவலில் நீங்கள் திங்க் பண்ணணும். கண்டிப்பாக கடவுளும் பிரபஞ்சமும் உங்களுக்கு கண்டிப்பாக தரும். ஃப்ரெண்ட்ஸ், இது புதன்கிழமை எடுத்த வீடியோ. இது வியாழக்கிழமை நைட்டு நரிப்பயிறது அதை ஊற வச்சேன். இது என்னடா காலங்காத்தால் பாத்திரம் இவ்வளோ கிடக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்படியும் என் கிச்சன் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இந்த வீடியோ நான் எடுத்தேன். எப்பயுமே எல்லாராலையுமே கிச்சனே ஆகட்டும், வீட்டை ஆகட்டும், நம்ம ப்ராப்பராக எப்பயுமே 100% க்ளீனாக வச்சுக்க முடியாது. நான் எப்பயும் சொல்லலை 99.9% க்ளீனாக இருக்கும் அப்படின்னு. பாக்கி இருக்கிற பர்சன்டேஜ் இது தான். ஒன்றும் இல்லை, மொதல் நாள் ராஜா கட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். அவன் கூட பேசிட்டு எப்படியோ தூங்கிட்டேன் நான். நல்லா என்னை எழுப்பி பார்த்தாங்களாம், ஆனால் நான் எந்திரிக்கலையாம். அந்தளவுக்கு அசதியாக தூங்கிட்டேன். உடம்பு நல்லா தான் இருக்குது, ஆனால் நல்ல ஒரு தூக்கம். அதனால் காலையில் எந்திரிச்சு கவலைப்படக்கூடாது, நம்ம தெரிஞ்சே தானே தூங்கணும். ஒரு மணி நேரம் நீங்கள் நைட்டு அந்த க்ளீனிங் ஒர்க் பண்ணலை அப்படின்னா காலையில் சிறப்பாக அதை வச்சு செஞ்சிடும் நம்மளை. அதனால் மேக்ஸிமம் உடம்பு நல்லா இருந்ததுன்னா விளக்கி வச்சுட்டு படுங்கப்பா. எனக்கு அன்றைக்கி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த ஒரு பகுதி, இப்போ நீங்கள் பார்க்குற பகுதியை மட்டும் நல்லா தண்ணி தொட்டு நல்லா மேடையை தொடச்சிட்டு அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு மேலே அந்த ஸ்டாண்டையும் நல்லா விளக்கிட்டு எல்லாத்தையும் வேஸ்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் ஓரம் ஒதுக்கிட்டு கழுவுறதெல்லாம் தனியாக ஊற்றி வச்சுட்டு கேரி பேக்கில் குப்பையெல்லாம் அள்ளி வச்சுட்டு நீட்டாக அந்த பக்கம் பசங்களை அனுப்பிச்சிட்டு போகணும். அந்தளவுக்கு ஓரமாக ஒதுக்கிட்டு அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். மீதி இருக்கிறத பாத்திரத்தை வச்சுட்டு டக்கு டக்குன்னு சமைச்சு அவங்கள அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை விளக்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம வீடு தான். ஆனால் மேக்ஸிமம் விளக்கிடுங்க. இது ப்ராப்பரான பன்னீர் பட்டர் மசாலா கிடையாது. ஏன்னா என்கிட்ட அன்றைக்கி பட்டரும் இல்லை, கேஷ்யூவும் இல்லை. அதனால் இது ஒரு கிரேவி, அவ்வளோதான். பன்னீர் கிரேவின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி அதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டு அதை அரைச்சிடணும். அப்புறம் பேசிக்கான மசாலாவை மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பன்னீர் போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். ப்ராப்பர் பன்னீர் பட்டர் மசாலா கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்பாத்தி மாவை பிசைகிறப்போ எடுத்தோடனே போட்டு ரொம்ப பிசைஞ்சிட்டு ரொம்ப கையை அழுத்தம் கொடுத்து கஷ்டப்படாதீங்க. சும்மா இப்போ நான் தண்ணி போட்டு நல்லா ஒரு சுற்றுன்னு சுற்றுனீங்கன்னா திரண்டு வந்துடும். அதோடையே எடுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. கட்டி அது இதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை எடுத்து அந்த சப்பாத்தி மாவை தேய்ச்சி பாருங்களேன், ரொம்ப சாஃப்டாக வரும். இது ஒரு பெரிய ஒரு டிப்ஸு. ஏன்னா எனக்கு கை முடியாதப்ப இதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன். அதுலேருந்து நான் அந்த மாதிரி தான் ரொம்ப போட்டு பிசைஞ்சிட்டு உருட்டிட்டு அடிச்சிட்டுலாம் கிடக்க மாட்டேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நரிப்பயிறு. நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப எங்கள் ஆயா வீட்டில் இது வந்து செய்வாங்க. நான் வந்து டிமார்ட் போனப்போ பயிறு கிடச்சிது, உடனே எடுத்து வச்சிட்டேன் ஒரு 2 கிலோ. இது வந்து கடலை பருப்பு வடை பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அந்த காலகட்டத்தில் கிடைச்சது இப்பயுமே கிடைக்கிதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த நரிப்பயிரை வந்து எப்படிலாம் சமைச்சு எந்தெந்த சூழ்நிலையிலனா நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்கிறத வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கிடையில் ராஜா வந்து எழுந்துட்டான். அவனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவும் அப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து இது ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கடலைப்பருப்பு வடையே கடலைப்பருப்பு வடை தான். அதில் கடலைப்பருப்புக்கு பதிலாக நரிப்பயிறு போடுறோம், அவ்வளோதான். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு, வரமிளகா, பூண்டு, இதெல்லாம் பேசிக்காக சோம்புலாம் போடுவோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு உப்பு ப்ராப்பராக போட்டுட்டு தட்டி போட வேண்டியது தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. வாழைப்பூ போடாமலே இது வந்து வாழைப்பூ வடையான்னு கேட்டாங்க. விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி. கண்டிப்பாக இந்த நரிப்பயிறு, பாசிப்பயிறு கிடையாது, இது நரிப்பயிறுனே தனியாகவே விற்கும். கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி வடை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் சுண்டல் பண்ணி சாப்பிட்லாம், குழம்பு வைக்கலாம், என்னென்னமோ யூடியூப்பில் போட்டு பார்த்தா செய்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப வடை தான் செஞ்சுருக்காங்க. இனி அடுத்தடுத்து 2 கிலோலாம் வாங்கியிருக்கேன். அதை வச்சு என்னென்ன ரெசிபி பண்ண முடியுமோ எல்லாம் செஞ்சிடலாம். நம்ம வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வடை மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, நான் அப்போவே வந்துட்டு சட்டியில் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சுருவேன். அது மிதமான, அதாவது சிம்மில் தான் வைக்கணும். நீங்கள் பாட்டில் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அது மிதமான சூட்டில் வந்து ரெடியாக இருக்கும். வடை தட்டி போடுறப்போ சீக்கிரமாக வந்து, அதாவது எண்ணெய் குடிக்காது, அதுக்கு தான் இந்த டிப்ஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை அழகாக தட்டி போட்டுடலாம். ரொம்ப குண்டு குண்டாக போடக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக போடணும். எப்படி போட்டாலுமே இது நல்லாயிருக்கும். குண்டாக போட்டால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். மேலெல்லாம் வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடும், உள்ளுக்குள்ளே வந்து வேகாது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. பன்னீர் யூஸ் பண்ணி பண்ணுற கிரேவிலெல்லாம் நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி போடுறவங்க போடுங்க. ஆனால் டேரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் வந்து அந்த பன்னீரை கட் பண்ணி போடுங்க. ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் போட்டால் போதும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிரேவி நல்லா உங்களுக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு வச்சு பன்னீரை போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தளர்வாக வச்சுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி வந்து ரவுண்டாக போடணும். இன்றைக்கி வந்து வால்முளைச்ச சப்பாத்தி ஆகிடுச்சி. செம்ம வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன். வடையும் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் அன்றைக்கி தேவைப்பட்டது. அவ்வளோதான். இப்போ பசங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு தான் அதை எடுத்துகிட்டு போகிறேன். என்னது ஊட்டி விட்றியா அப்படிங்கிறீங்களா? ஸ்கூல் ஆரம்பித்ததுலேருந்து நான் தான் ஊட்டி விட்றேன். எனக்கே இது வந்து புது அனுபவமாக இருக்குது. ராஜாவுக்கு தான் ஊட்டி விடுவேன். அவன் தான் வேணுக்குனே சாப்பிடாமல் போயிட்டு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தான், வயிறு வலிக்குதுன்னுவான், அப்புறம் ஏதாவது சொல்லுவான். அதனால் அவனுக்கு மட்டும் ஊட்டி விடுவேன், மிதுனுக்கு வேணான்னு சொல்லிவிடுவான். ஆனால் இப்போ யாருக்குமே டைம் இல்லை. 7:10க்கு அன்னபூரணி அம்மா மாதிரி கையில் தட்டோடு அவனுங்க பின்னாடி சுற்றி சுற்றி ஊட்டிடுவேன். ஆளுக்கு வந்து 2 சப்பாத்திக்கு பதிலாக ஒன்று சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒன்றில் பாதி சாப்பிட்டாங்க. அதான் அந்த மீதி சப்பாத்தி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன், நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்ச சட்டி, கிரேவி பண்ண பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டேன். அவனுங்க 7:35க்கு வீட்டை விட்டு வெளில போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தரையையும் மாப் போட்டு விட்டுட்டேன். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் வந்து பாத்திரத்தை போட்டு வச்சுட்டோம் அப்படின்லாம் மன உளைச்சல் அடையாதீங்க. எப்பயாவது போட்டு வச்சுக்கோங்க. சும்மா அதை வழக்கத்துக்கு கொண்டு வராதிங்க, அது நல்லதில்லை. பார்த்தீங்களா, 8:30க்குள்ளே நம்ம கிச்சன் நீட்டாகிடுச்சு. ஏன் மதியான சமையல் சமைக்கல அப்படின்னா, மணிமம்மா ஏதாவது நான்வெஜ் எடுத்துகிட்டு வருவாங்களான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க, சிக்கன் சமைச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.